நண்பர்களே, நம்ம ஊர் குளத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துருச்சு. வந்ததுமே பார்த்திங்கன்னா வெட்டுமுள் வேட்டை. நம்ம வெட்டுமுள் வீடியோ நிறைய டைம் போட்டிருப்போம். இது வந்து நம்ம பக்கத்தூரில் வந்து ஒரு அண்ணன் வந்து வெட்டுமுள்ளில் போட்டிருக்கு இப்படி மீன் பிடிக்கிறாங்க. ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க. அடுத்து வேறு எதுவும் மீன் மாட்டுதான்னு பார்க்கலாம். ஜிலேபி மீன், கெண்டை மீன்லாம் பார்த்திங்கன்னா ஏறுது. பார்க்கலாம் மீன் எதுவும் அடிக்காங்களான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வரும் இனிமேல். என்னன்னு தெரில, நம்ம சேனலில் வீடியோ கொஞ்சம் வர கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது. என்னன்னு தெரில. மீன்லாம் பார்த்திங்கன்னா நிற்கிது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த அடிச்சாரு பாருங்க. சூப்பர் சூப்பர். இதான் அடி, ஒன்றும் இல்லை. மீன் அடி கிராஸ் ஆச்சுன்னா ஒரு அடி ஷாட்டுன்னு. முள் பார்த்திங்கன்னா ஒரு 8 முள் 9 முள் கட்டியிருப்பாங்க. எல்லாமே நம்ம லூரில் இருக்கிற ஹூக்கு தான். வெட்டுமுள் முறையில் ஜிலேபி மீன் அடி பார்த்தீங்களா? வெறித்தனமா சொல்லி வாய்முள்ள அடிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா 2வது ஜிலேபி. ஃபஸ்ட்டு ஜிலேபி அந்த கிடக்கு. போடுறீங்களா? போடுங்க, நீங்கள் போடுங்க. நான் போட்டு என் மேலே நானே அடிக்கவா? ஆமாம், சும்மா இல்லைங்க. எடுத்து போட்டுட்டுருவா. நாளைக்கு காலையில் எனக்கு அங்கே வரையும் தூக்கிட்டு ராஜேஷ்ண்ணே, இது நல்ல யூஸ் வரும். 10,000 தானே வந்துருக்கு. 10,000 லைக்கியா? 3.9 லட்சம் பேர். ஏதாட்டும் ஒன்று போகுது. இப்போ தான் ரீசெண்டாக இந்த வீடியோ போச்சு. என்ன ஒரு வீடியோ போகுது. நவுண்டுருங்க. மூச்சு வந்துருக்குமே. போயிட்டா இவரிலே பார்த்தீங்கன்னா இப்போ ரோகு பன்னிக்கண்டெல்லாம் நிற்கிது. ஒரு வசமான ஒரு ஷாட் ஒன்று இருக்குது. எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. உள்ள போயிட்டா வரும். லைட்டாக நம்ம நவுண்டு வந்து வருது பாருங்க. கரெக்டாக அந்த வாழை அடிட்டு அந்த கரெக்டாக அந்த முனையில் உள்ள ஊக்குக்கு தான் வரான். இங்கே வரணுண்ணே. அடிங்க போடுங்க. ஜிலேபியை தூக்குங்க, நிறைய வருது.
மிஸ்ஸிங் லைட்டாக தட்டிட்டு விட்டுட்டு நினைக்கிறேன். இந்த பாருங்க, அடி 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 சூப்பர் வெறித்தனம். நம்ம பால்மணி ப்ரோ வந்து வெறித்தனம் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளும் ஒரு ஹூப் செட் பண்ணி வச்சுருக்கோம்னு எடுத்துகிட்டு வரல. பார்த்தீங்கன்னா ஒரு கச்சா போட்டு வச்சுருக்காங்க. கச்சால தான் மீன் கிடக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் போட்டாச்சு. மீன் எதை அடிக்காமல் பார்க்கலாம். அடுத்த ரவுண்ட் மீன் ஜிலேபி பார்த்திங்கன்னா நல்ல சைஸான ஜிலேபிலாம் நிற்கிது. இப்படி தான் அடிக்கணும். மீன் வாங்கி அடித்தா தான் மீன் ஊக்கில் ஏறும். இந்த மடையிலேருந்து தண்ணி இங்கேருந்து இங்கே இறங்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் வந்து முன்னாடியே அப்படி நிற்கிது. அதனால் அடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா வாக்காக இருக்குது. தெரியும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா மீன் உங்களோடு ஓடிட்டு தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் தண்ணி நிறையா வந்துட்டுன்னா இன்னும் நல்ல மீன் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சேஃபாக இருக்கணும். மேலே அடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு வீடியோ தான் எடுத்தேன். ஒரு 5 மீன் அடிக்கிறதாடு போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 3 மீன் 4 மீன் அடிச்சிட்டாங்க. ஒரு 2 மீன் அடிச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து வீடியோவை முடிச்சிக்கலான்னு பார்க்குறேன். பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 20 நிமிஷம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 மீன் அடிச்சிட்டாங்க. நம்ம 2-3 மீனை வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா பக்கத்தில் நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஹூக் அடித்து மேலைகள் அடிச்சிச்சின்னா அவ்வளோதான். அதனால் இறால் மீன்லாம் அடிக்க தான் செய்யுது. இந்த அடிக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு இறால் மீன் அடிக்கி. அதுதான் போட போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, நமக்கும் பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடுக்கு நேரமாகிடுச்சு. இது ஒரு சின்ன வீடியோவை போடுறேன். கண்டிப்பாக வந்து அடுத்த நிறைய பெரிய பெரிய கெண்டை மீன்கள் அடிக்கிறதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே நண்பர்களே, பாய் பாய். அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். இறால் வருதான். சரி, அப்போ அந்த இறாலோட வீடியோ முடிச்சிக்கலாம். அதில் ஒன்று படுத்து கிடக்குல்ல, அந்த படுத்து கிடக்கு பாருங்க. மீன் பார்த்திங்கன்னா அந்த தான் படுத்து கிடக்கு. தெரியுதா? இந்த படுத்துருக்கு அந்த கிடக்கான. இந்த கெண்டை தானே இது. கெண்டை இதுவும் இறால் தான். அடுத்த ஒரு இறால் வந்துட்டு என்னாச்சு அவுட்டே வச்சா. இந்த அடுத்த ஒன்று நிற்கி. இல்லை இல்லை இல்லை, இந்த சைடு நிற்கி. இந்த சைடு நிற்கி. காலுக்குள்ளே
நவுண்டுருங்க 2 3 வந்து நிற்கண்ணே 3 நிற்கி பார்த்துக்கோங்க தெரியுதுல்ல 3 விரால் நிற்கி 3மே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg சைஸு வருது 2 நவளுது பார்த்து அது சல்லுட்டுன்னு ஓடிட்டான் பாருங்க. ஆனால் நிற்கி இதில் போடுங்க காலுக்குள்ளே அதில் போட்டுருங்க இறக்கிடுங்க போடு தூக்கு இறால் மீன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு கெட்டிட்டு வந்த மாதிரிலாம் இருக்கு. பார்த்து வழுக்குனே கையில் கீழே ஊக்கி ஏறிடாம. போட்டு அடுத்து போடுங்க. அடுத்து ஒன்று இன்னும் 2 கிடக்கு. ட்ரம்மில் போயா காசு எவ்வளோ போவேன் இதே ஒன்று மட்டுமா இதே ஒரு ஜிலேபிங்களா இன்னொரு ஜிலேபிங்களா 1/2 கிலோ 100 ரூபாய்க்குள்ள ஆமாம். 2 மீன் பண்ணி வச்சுக்கலாம். தருவார் இந்த அடுத்தடி ஜிலேபி நல்லாயிருக்கும். ஓட முடிஞ்சா அவன் வரல இன்னைக்கு. சும்மா பார்க்க வந்தேன். நாளைக்கு போலியா நீ? நாளைக்கு போலியா? யாரு? நீ தான். நான் போயிட்டு வந்துட்டேன் நைட் ஷிஃப்ட்டு. நைட் ஷிஃப்ட் தானே இப்போ? ஆமாம் 2 நாள் நைட் ஷிஃப்ட் இன்னைக்கு முடிஞ்சு. ஆமாம் இன்னைக்கு லீவு. ஓரத்தில் வந்து ராசி ஒரு புழுங்க கட்ட மாட்டாங்க. கோபால் பாபு ஒரு இறால் மீனோட முடிச்சுக்கலான்னு பார்த்தோம். வந்துச்சு இப்போ வந்துச்சு. நாங்கள் எல்லோரும் இன்னும் பார்த்துருந்தா வராது. 2 பேர் நின்னாங்கன்னா ஒன்றும் தெரியாது. அது பாட்டு நம்ம எல்லோரும் நின்று அப்படியே பயந்து உள்ளே தான் ஓடும். ஆமாம் ஓகே நம்பரில் லாஸ்ட்டாக ஒரு மீன் பிடிச்சிட்டாங்கன்னா கிளம்பிடலாம். இந்த அடிச்சிட்டாங்க சூப். அந்த போச்சு. இல்லை ஜிலேபி மிஸ் ஆயிடுச்சு. அடி ஏறல. கடிக்காது. அது கீழோடி போகுது இல்லை. அது கரெக்டாக அந்த ஊக்குக்கு நேராக போகும்போது ஒரு அடி வாங்கி மேலே பார்த்து தூக்குவோம்ல. தூக்கும் போது குத்திட்டு வந்துடும். மீன் மேலே குத்தி அவ்வளோ ஊக்கு கிடக்கல. ஏதாட்டு ஒரு ஊக்கு குத்திடும். அது ஒரு ஆள் படுத்து கிடக்கு. என்ன படுத்து கிடக்கு? ஆள் படுத்த மாதிரி. லாஸ்ட் ஒன். ஓகே நண்பர்களே, நமக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். மீன் தூக்கிட்டு கிளம்பிட்டார் ஒருத்தருக்கு.